நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நம் அனைவரும் எழுந்திருந்து ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. கர்த்தர் ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் உதறி போடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் எடுத்த இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். 40 நாட்களிலே ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் என்பதை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் 40 நாட்களிலே உபவாசம் இருக்க எங்கே போகிறாரு? வனாந்தரத்துக்கு போகிறாரு. என்ன, வனாந்தரத்தில் போய் அவர் இருக்கும் போது தான் அங்கே சோதிக்கப்படுறாரு. சோதிக்கப்படும் போது அந்த சோதனை நாட்களிலே அவர் சந்தித்த சோதனைகள் என்ன, அவர் எப்படி அதை மேற்கொள்கிறார், அவர் சந்தித்த சோதனைகள் என்ன, அவர் எப்படி மேற்கொள்கிறார் என்பதை நம்ம ரொம்ப திட்டம் தெளிவமாக இன்றைக்கி சுருக்கமாக பார்க்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்லா அதுக்கு தான் இந்த டாப்பிக்கை நான் கொடுத்தேன். ஆண்டவர் சோதிக்கப்பட்டது எப்படி, ஆண்டவர் எந்த விதத்தில் எப்படி சோதிக்கப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நிறைய இடங்களில் இந்த சோதிக்கப்படுறதை பற்றி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 1-11, மார்க் 1வது அதிகாரம் 12-13, லூக்கா 4வது அதிகாரம் 1-13 வசனங்களை நம்ம பார்க்குறோம். இந்த இடங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சோதிக்கப்படுறதை பற்றி திட்ட தெளிவுமாக இருக்கிறது. சோதனை காலம், இயேசு சுவாமிக்கு வந்த சோதனை காலம். ஆமென். நம்ம நினச்சிருக்கிறோம் கடவுளுக்கு சோதனை காலமே கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சோதனை காலம். நான் சோதனை காலம் இல்லாத மனுஷர் உண்டோ? ரொம்ப நல்ல டாபிக் இது. நீங்கள் என் கூட இன்வால்வ் ஆகினீங்கனாக்கா நம்ம ஈஸியாக இருக்கும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு. சோதனை காலம் இல்லாத மனுஷன் உண்டோ? யாருன்னா இருக்கிறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. என்ன? ஸோ சோதனை காலம்னா என்னது, எப்படிலாம் சோதனைகள் வருது? எனக்கு சில பதில்கள் வேணும். எப்படியெல்லாம் சோதனைகள் வருது சொல்லுங்கள். என்னென்ன சோதனைகளை நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில், டே டு டே லைஃப்பில் என்னென்ன சோதனைகள்? குயிக்கா. ஓகே. இன்றைக்கி நேத்தன் அழகாக சொன்னார், நான் கிளம்புற நேரத்தில், கார் கழுவுற நேரத்தில் பக்கெட்டு ஸ்லிப் ஆகிட்டு கையில் கீறிக்கிச்சுன்று. பெரிய ஒரு சோதனை அது. என்னென்ன சோதனைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில்? வாழ்க்கையே சோதனை தான். ஆனால் என்னென்ன சோதனைகள் பர்டிகுலராக நம்ம சோதிக்கப்படுகிறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஏட்ரியன்லேருந்து இங்கே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சோதனை இருக்குது. ஏட்ரியனுக்கு எதனா ஒன்று கொடுக்கலனாக்கா அது ஒரு சோதனை அவருக்கு. எனக்கு கிடைக்கலையே, அந்த மாதிரி. சின்ன பிள்ளைங்களுக்கு எனக்கு கிடைக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் தரமாட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு சோதனைகள். பெரியவங்களுக்கு பெரிய பெரிய சோதனைகள். இந்த சோதனை நான் எப்படி தாண்டி, நல்ல ஒரு டாப்பிக்கு. ஆனால் இதில் எப்படி ஏசாமி கடந்து வந்தார், நம்ம எப்படி கடந்து போகலான்ற ஒரு டாப்பிக்குள்ளே தான் நான் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா இது 40 நாட்கள் சோதனையின் நாட்கள். ஓகேவா? 40 நாட்கள் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். ஸோ ஆண்டவர் சோதிக்கப்பட்டார்னாக்கா நான் எப்படி சோதிக்கப்படுகிறேன்? அதனால் என்னென்ன சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறது? பணம் பிரச்சனைகள், வியாதிகள், அப்புறம் வேற என்ன சோதனைகள்? ஜெபிக்க முடியாத சோதனைகள், பைபிள் வாசிக்க முடியாத சோதனைகள். வேற என்ன சோதனைகள்? எது செஞ்சாலும் ஃபெயிலியர்ஸ். வேற எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறோம்? சே, நம்ம ஏன் தான் இப்படிலாம் யோசிச்சோமோ அப்படின்ட்டு. என்ன சொன்னாங்கனாக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையே இல்லைனாக்கா அந்த ஒரு ப்ராப்ளம் தான். வாழ்க்கை முழுதும் குழந்தை இல்லைன்னு சொல்லி நிற்போம். என்ன, அந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் குழந்தைய பெற்றுக்கிட்டா, ஐயோ அது எப்போ வளரப்போகுது, அதுக்கு ஃபீஸு கட்டணுமே, அதை கல்யாணத்தை கட்டணுமே, அதை படிக்க வைக்கணுமே, அதை பேர குழந்தைகளை பார்க்கணுமே, அதை வளர்த்து அதுக்கு சொத்தை சேர்த்து வைக்கணுமே. எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பாருங்களேன். கல்யாணம் கட்டினா குழந்தை இல்லைன்னா ஒரே பிரச்சனை, கல்யாணம் கட்டிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா பல பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். பெற்றுக்கிட்டு குழந்தை இல்லைன்னா ஒரே பிரச்சனை. எனக்கு குழந்தை இல்லையேன்னு வாழ்நாள் முழுதும் சொல்ல போகிறீங்க. வாழ்நாள் முழுதும் குழந்தை இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. யார் கேட்டாலும். குழந்தைய பெற்றுக்கிட்டா, ஐயோ அதை பார், அது எங்கே போயிட்டு வருது, ஐயோ எங்கே போகுது, புளி கரைக்குதே, கொய்யாக்கா கரைக்குதே, ஆண்டவர் பீர்க்கங்காய் கரைக்குதே, எல்லாம் கரையும். இவ்வளோ பிரச்சனை.
சோதனை சோதனை, ஞானம் வேணும். நான் சொன்ன உடனே சே இந்த ஐடியா தெரியாமல் போயிடுச்சே. ஆமாம், இல்லை கரெக்டு, இனிமேல் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். அது புத்தி இருந்தால் என்ன செய்தோ செஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அந்த மாதிரி சோதனைகளில் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறோம், தெரியாமல் தான் மாட்டிக்கிறோம். தெரியாமல் மாட்டிக்கிட்டு கடைசியில் யாரை ப்ளேம் பண்ணுறோம்? அவரை ப்ளேம் பண்ணுறோம். என்ன ஆண்டவர் இவ்வளோ சோதனை, இவ்வளோ சோதனை. ஆனால் சோதனையை அவர் யாருக்கு தராரு? அவர் யாரை சிட்சிக்கிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் சோதனை தரான்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு மட்டும்தான் சோதனை, மற்றவங்களுக்கெல்லாம் சோதனைனா என்னான்னு புரியாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கோ, சொந்தங்களுக்கோ, பந்தங்களுக்கோ, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ யாருக்கோ பயங்கரமான கஷ்டம் இருக்கும். ஆனால் கக்க புக்கன்னு சிச்சின்னுப்பாங்க வீட்டில் உட்காந்துங்கன்னு. ஆனால் நம்ம ஜபம் உந்து பண்ணுவோம். ஐயோ அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் சோதனை தீர்த்து வேணா, சிரிப்பே வராது நம்மளுக்கு. ஏன்னா அந்த சோதனையே நினச்சிட்டு கிடப்போம். ஆண்டவர் நமக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறாரு, உன் போக்கை நான் உண்டாக்குவேன், நீ என்னை நோக்கி பாருன்னு. சோதனை காலத்தில் அதை மறந்துடுறோம், நம்ம எப்போவுமே மறந்துடுறோம். ஐயோ சோதனை வந்துச்சு. ஒருத்தர் ஏன்ச்சு கையை தூக்கலாமா? எனக்கு சோதனையே இல்லை வாழ்க்கையில், ஒருத்தருமே சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஒரு சோதனையும் அடுத்த அடி, அடுத்த ஸ்டெப்பு மேலே போயிட்டு தான் இருக்கார், கீழே இறங்கக்கூடாது. ஒவ்வொரு சோதனையில் நான் நிற்பேன், ஆண்டவரே நான் நிற்பேன், நீங்கள் தான் எனக்கு பதில் தரணும். இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு பிடி நம்மளுக்கு இருக்குதுனாக்கா, அந்த சோதனையை தாங்கி கொள்ளக்கூடிய வழியை உண்டாக்குகிறவர் அவர். இது என்ன ஆனாலும் ஒன்றும் பண்ண மாட்டுது, இது என்ன சோதனை வந்தாலும் நிற்குது, இது என்ன சோதனை வந்தாலும் எனக்காக நிற்குதுன்னு என்று சொல்லுகிற தேவன் தான் அவர். ஆமென், அல்லேலூயா. பயங்கரமான சோதனை. எலியாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செடிக்கில் போய் படுத்துக்கிட்டு ஐயோ இது எனக்கு வேண்டவே வேணாம், நான் செத்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, என்னை அடிக்க வராங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க ஆண்டவரே, நான் ஓட்டிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. நிறைய சோதனைகள். யோசேப்பை பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறார். நல்ல மனுஷன், சூப்பரான மனுஷன், பாவத்துக்கு விலகி ஓடின மனுஷன். ஆனால் அவர் என்னன்னாக்கா பயப்படுறாரு, பயங்கரமாக பயப்படுறாரு. 17 வருஷம் கழிச்சு அந்த சோதனைகளை தாண்டி அந்த எகிப்துக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. சோதனைக்கு பின்பு பெரிய வெற்றி இருக்குது, பெரிய வெற்றி. நீ சோதனையை மட்டும் நீ தாங்கிறதுனா என்னது? பரவாயில்ல ஆண்டவரே, நான் வீட்லேயே உட்காந்துக்கிறேன், நீ எவ்வளோ வேணா சோதி, அது கிடையாது. நில்லு, ஆண்டவருக்காக நில்லுங்க, ஆண்டவருக்காக பேசுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க, சோதனையை சட்டை பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு அதுதான். என்ன சோதனை வந்தாலும் சோதனை அங்கேயே இருந்துக்கோ, நான் ஆண்டவருக்காக பேசிட்டு தான் இருப்பேன், நான் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், நீ என்னென்ன பண்ணிக்கோ. ஸோ சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுது, அப்படிதான் வேதம் சொல்லுது. எடுத்துக்கொள்வோம் லூக்கா 4வது அதிகாரம், குயிக்காக பார்க்க போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 1 பார்க்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு. நான் அடுத்தது கேள்வி கேட்பேன் முடிச்ச உடனே உங்கள்கிட்ட அதனால் போன வாரம் நான் யாரை பற்றி பேசுகிறேன்? பார்த்து முதல்ல வரோம் கரெக்டா? யோசுவா பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு நான் சோதனை காலத்தை பற்றி பேச போகிறேன். கண்டிப்பாக கேள்வி கேட்பேன், அதனால் நீங்கள் தூங்குனீங்கன்னாக்கா ஜோலியே முடிஞ்சுது. அப்போது 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். ஆமென். 40 நாள். எத்தனை நாள்? யாரால? அந்த பிசாசுக்கு பேர், உனக்கு என்னென்ன சோதனை வருதோ அதெல்லாம் பிசாசு தான், அதுக்கு பேர் அதுதான். என்ன அவர் யாருனால சோதிக்கப்பட்டாரு? அப்போ நம்ம யாரால சோதிக்கப்படுறோம்? அப்போ நீங்க நினைக்கிற மனுஷன் பிசாசு கிடையாது, அவங்க மூலமா வரதான் பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தரை பார்த்து நீ பிசாசு நான் பிசாசு திட்டிக்காத. சோதனையினாலே பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். நல்லா தெரிஞ்சுக்க. பிசாசினாலே நல்ல மனைவியை சரியான பிசாசா இருக்கிற, அது சொல்ல முடியாது, மனைவிக்கு சொல்ல முடியாது. மனைவி என்ன பண்ண, மனசுக்குள்ள நீ மட்டும் என்ன பெரிய, அதுக்கு மேலே பெரிய பிசாசு மனசுக்குள்ள சொல்லிக்கும். ஏன்னா நீ வாயை திறந்து சொல்லிட்டு அவரு பிச்சு அடிச்சுக்கின்னு ஓடிவா. என்னையா பிசாசு சொன்ன? நீ பிசாசு, நான் பிசாசு கிடையாது, நான் பிசாசுக்கு தலைவன்.
அதனால் அப்படி இருக்குது, காலங்கள் அப்படி இருக்குது. அதனால இந்த இடத்துல 40 நாள் பிசாசினாலே சோதிக்க, அந்த நாட்களிலே அவர் ஒன்றும் புசியாமலும் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான பிறகுதான் அவருக்கு சோதனையே தொடங்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 40 நாட்களிலும் பசி உண்டாகும் போது தான் இந்த சோதனை நாட்கள். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். எந்த கல்லை பார்த்து சொல்றாரு? அங்கே இருக்கிற கல்லெல்லாம் பார்த்து. ஏன்னா முதல் சோதனையே சோறு தான். வயிற்றுக்கு இருக்குதா? வயிறு தாங்க பெரிய சோதனை. வயிறுக்கு நம்ம எல்லாமே வயிற்றுக்கு தான் போய் உழைக்கிறோம். அந்த வயிற்றுக்கு இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் வந்து கேட்குற முதல் கேள்வியை, உன் முன்னாடி எவ்வளோ கல் இருக்குது பாரு, இதெல்லாம் அப்பமா ஆக்கி சாப்பிடு. அப்பமா ஆக்கி. ஆண்டவரே அவ்வளோ ஏமாத்துறானே, நீங்களும் நான் ஏமாத்துறோம். தயவுசெய்து சோதனையை புரிஞ்சுக்கங்க. சோதனையை புரிஞ்சிக்காமல் இருக்காதீங்க. உனக்கு பெரிய சோதனை, எனக்கு குட்டி சோதனை, உனக்கு வந்து வேற மாதிரி சோதனை, எனக்கு வேற மாதிரி. எல்லாருக்கும் விதவிதமான சோதனை. எங்கள் வீட்டில் வேற பொரியல், உங்கள் வீட்டில் வேற பொரியல். அதுதான் டிஃபரன்ஸு. வேற ஒன்றுமே இல்லை, அது பேர் பொரியல் தான். உங்கள் வீட்டில் வேற குழம்பு, எங்கள் வீட்டில் வேற குழம்பு, அது பேர் குழம்பு தான். வேற டிஃபரன்ஸே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரித்தெடுக்கிறோம். அதை பிரித்தெடுக்கிறோம். இந்த இடத்துல நான் பார்க்குற காரியம் என்னன்னாக்கா, அவர் கல்லுகளை பார்த்து அப்பமா இருக்குது, எடுத்து சாப்பிடு. பிசாசு சொல்கிறான், எடுத்து சாப்பிடு. அப்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறா, அந்த பாரு ஃபோன் பண்ணுவான் ஒருத்தன். என்ன தெரியுமா? சார் உங்களுக்கு 2 லட்சம் அப்ரூவ் ஆகிக்குது சார், நான் வீட்டுக்கு வரட்டா சார்? வந்து நாங்கள் வீட்டுக்கே வந்து சைன் வாங்கிக்கிறோம். கல், அதான் கல். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? வயிறு சொல்லும், ஐயோ ஆமாடா, நிறையா வாங்கி போட்டுக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா இது பண்ணலாம், நல்லா ஓடலாம், நல்லா வரலாம். உடனே அந்த கார்டு தந்துடுறேன் சார், டெபிட் கார்டு ஃப்ரீ சார், கிரெடிட் கார்டு ஃப்ரீ சார், 0 இன்ட்ரெஸ்ட் சார். சார் என்ன பண்ணுவார்? போவார். மேடம் அதுக்கு முன்னாடி போவாங்க, பெரிய பேக் தூக்கின்னு போவாங்க. எங்கள் புருஷன் பார் பெரிய சேர்த்துன்னு வர போகிறாரு, 3 லட்சம் தரப்போகிறான் அவன். சோதனை சோதனை. இப்படி தான் சோதிப்பான் சாத்தா. பேங்க் மூலமாக சோதிப்பான், பலர் மூலமாக சோதிப்பான். இவ்வளோ தரோம் நாங்கள் உங்களுக்கு, இதெல்லாம் தரோம், கல்லுகள் அப்பங்களாகும்படி அதை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க சாத்தா ஆண்டவருக்கு. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் முதலாவது சோதனையை. கல்லை தூக்கி அப்பங்களாகும்படி அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கல் எனக்கு வந்து என்னுடைய பசியை ஆற்றாது, தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் என்னுடைய பசியை ஆற்றும். அந்த பசி தான் நம்மளுடைய சோதனை. அந்த பசி தான் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்லக்கு அவருடைய வார்த்தையினால நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை, 2வது சோதனை, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து. எத்தனை நிமிஷம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிசாசு எத்தனை உலகத்தின் ராஜ்யங்களை எத்தனை நிமிஷத்துல காட்டுறான்? எத்தனை பேர் ஒரு நிமிஷத்துல ராஜ்யத்தை பார்த்துக்கிறீங்க? உலகத்தின் ராஜ்யத்தை எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? உலகத்தையே ஒரு நிமிஷத்துல. நோபடி. அபாண்டமான பொய்ங்க இது. நம்ம பேசிட்டு ஒரு அபாண்டமான போய், உன் கையில் இருக்கிற செல்ஃபோனில் இங்கேருந்து லண்டனுக்கு போகிற, அங்கேருந்து யூகேக்கு போகிற, அங்கேருந்து அமெரிக்கா போகிற, அங்கேருந்து இந்தியாவுக்கு போகிற, பாகிஸ்தான் போகிற, எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் ராஜ்யத்தை காட்டுறானே. ஆண்டவருக்கு மேலே கொண்டு போய் ஒரே நிமிஷத்தில் காட்டினான். ஃபுல் ராஜ்யத்தை காட்டினான். ஃபுல் ராஜ்யத்தை. நீங்களும் நானும் பிசாசு கையில் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷத்தில் விழுந்துடுறோம். அது தெரிய மாட்டுது, நமக்கு தெரிய மாட்டேது. விழுந்துட்ட பிறகு நம்ம யோசிக்கிறோம், சே ஐயோ நான் விழுந்துட்டேனே, இதில் விழுந்துட்டேனே, ஏன் தான் நான் என் புத்தியை கொடுத்தனோ அப்படின்னு யோசிக்க. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருக்கே சோதனை, ஒரு நிமிஷம் சோதனை. இந்த ஒரு நிமிஷம் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உயர்ந்த மலைனா இது, உங்களை கொண்டு போயிட்டு மலையிலெல்லாம் கொண்டு போக மாட்டான், ஒசத்தை காட்டுவான், உங்களை உயர்த்தி காட்டுவான். நீ இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவ, உன் பிள்ளைங்க இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். ஒரே நிமிஷம் சோதனை. நம்மளா அந்த ஒரு நிமிஷம் பெருசாக காட்டினானாக்கா தெரியுமா? உங்க 2 லட்சம் கட்டினா 10 வருஷம் கழிச்சு 20 லட்சம் கட்டிக்கிட்டான். அப்படியே சொல்லு விட்டுக்குனே போகும் பாருங்க. ஒரு நிமிஷம் சோதனை. அந்த 2 லட்சமும் கிடைக்காது, 20 லட்சமும் கிடைக்காது, அவன் தூக்கின்னு ஓட்டுவான். ஒரே நிமிஷம் சோதனை, ஒரே நிமிஷம் சோதனை. எத்தனை பேர் ஏமாறுறோம்? வாயின் வார்த்தையினாலே ஏமாற்றப்படுகிறோம்.
ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, பிசாசு ஒரு நிமிஷம் சோதனையை காட்டுறான். ஒரு நிமிஷம் என்னன்னா சோதனை வந்துச்சு, ஒரு நிமிஷத்துல பயங்கரமான சோதனை வந்திருக்கும். எல்லாரும் நினைச்சு பாருங்க, எனக்கெல்லாம் வரல. ஏய், நான் உன்னை காப்பாத்திடுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிய. இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறியா? இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறியா? ஏன்டா கல்யாணம் பண்ண? அன்னைக்கு உன்னை காப்பாத்திடுவேன், உன்னை நான் பார்த்துப்பேன், உன்னை அப்படி வச்சுப்பேன், இப்படி வச்சுப்பேன். இன்னைக்கு நீ எங்கிற காணுமே, நீ எங்கிற காணுமே. நல்லா யோசிக்கல. ஒரு நிமிஷம் சோதனை ஆண்டவருக்கே வந்துச்சுன்னா நீங்கள நானும் ஏமாத்திரும். ஆனால் ஆண்டவர் ஜெயிக்கிறாரு. ஆண்டவர் முதல் சொல்றாரு, கல்லுகளை காட்டி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையினால நான் ஜெயிப்பேன், தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால. இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், அந்த ஒரு நிமிஷம் சோதனை, ஒரு நிமிஷம் கண் பார்வை, அது நல்லா இருக்குது. ஒரு நிமிஷம் நோக்கம் வழி, அது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. நம்ம இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே. எல்லாம் யோசிச்சு பாருங்க. வாலிப பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் விழுவுறீங்க? ஒரு நிமிஷத்தில், ஒரு பேச்சில், ஒரு வார்த்தையில் எத்தனை பேர் விழுறீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கு எத்தனை பேருக்கு ஐ லவ் யூ, அது அஸ்கி வாய்ஸ், புஸ்கி வாய்ஸ், டஸ்கி வாய்ஸ்க்கு ஐ லவ் யூ, வயிற்றெல்லாம் கலக்குது, ஓ ஒரு மாதிரி பண்ணுதே. ஒரு நிமிஷம் சோதனை. வாலிபா பசங்க, அவன் மூவியில் சொல்லுவான் ஐ லவ் யூ, அப்படியே ரோஸ் பை கொடுப்பான். உனக்கு எவனா கொடுப்பான், நீ பார்த்துனுப்பான்னு. எனக்கு யாருன்னா கொடுப்பாங்களா? வேணா. அந்த சோதனையிலெல்லாம் விழாத. அந்த சோதனைலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நிமிஷம் சோதனை. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் போன வாரம் யூத் மீட்டிங்கில் பேசும்போது உணர்ச்சியை பற்றி பேசினேன். உணர்ச்சிகள். அப்போ அதில் ஒரு வார்த்தை சொன்னேன், உணர்ச்சிகள் உன்னோடு கூட பேசும். அதை வச்சு பெரிய ஒரு ஸ்டோரியை என் மைண்டில் எழுதிட்டு வந்தேன். நேற்று நான் ட்ராவல் பண்ணும்போது, உணர்ச்சிகள் உன்னோடு கூட பேசும் என்று சொல்லி. அது சீக்கிரமாக நான் யூத் மீட்டிங்கில் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் உணர்ச்சிகள் எப்படி பேசுகிறது, உணர்ச்சிகள் உன்னோடு கூட பேசும். அதே மாதிரி சோதனைகள், ஒரு நிமிஷம் சோதனைகள், ஒரு நிமிஷம் சோதனை. எப்படி ஜெயிக்கிறோம்? ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஒரு நிமிஷம் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல உள்ள அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேன். கொடுக்கிறது ஒரு நிமிஷம் சோதனை. ஆனால் அவன் சொல்றது இன்னமும் லைஃப் லாங் ஒரு அதிகாரத்தை நான் கொடுத்துருவேன். அது மாதிரி பேசலாம் பாருங்களேன். நல்லா புரிஞ்சுக்கங்களேன், இதை புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. நான் எப்படி சோதிக்கப்படுகிறேன்? அந்த இடத்துல சொல்றாரு, இந்த அதிகாரத்தை கொடுத்து இவள் மகிமையை உமக்கு தருவேன். என்ன தருவானா? மகிமையை. அந்த மகிமையெல்லாம் உனக்கு தருவேன். நீ எப்படி ஆயிடுவ தெரியுமா? ஐயோ, உண்மையாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு இழந்துக்கிட்டு நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு காரியங்கள் ஒரு நிமிஷத்தில் நம்ம விழுந்ததுனால தான். பேச்சில் விழுந்துருவாங்க ஒரு நிமிஷத்தில். பிசாசு பேசும்போது நம்ம விழுந்துருவோம். பிசாசு சொல்லி தரும்போது நம்ம விழுந்துருவோம். அது அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இவைகளை உமக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அப்படின்னா என்னது? எனக்கு இஷ்டமானவனுக்குன்னா அப்போ யாரு? சாத்தானுக்கு இஷ்டமானவனுக்கு தான் அவன் வந்து இதில் இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறான். இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு பேசுகிறான்? சாத்தானுக்கு இஷ்டமானவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இஷ்டமானவனுக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகளெல்லாம் தருகிறேன். அதிகாரத்தை தரானா, மகிமையை தரானா, எல்லாத்தையும், இவைகள் எல்லாத்தையும் உனக்கு எனக்கு இஷ்டமானவர்களுக்கு தான் தரேன். ஒரு நாளும் நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட வருகிற ஆசீர்வாதங்களும் ஈவுகளும் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதமே ஒழிய எங்கிருந்து வர காரியங்களும் ஆசீர்வாதங்களே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்குறாருனாக்கா அதை எடுக்கவே முடியாது, அதை தொடக்கூட முடியாது. யாருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை தரமாட்டார். ஆனால் பிசாசு கொடுக்குறானாக்கா பிசாசே வந்து நம்மக்கிட்ட பிடிக்கிட்டு போவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவதுலேருந்து அவர் எப்படி ஜெயிக்கிறாருன்னு. அதுக்கு என்ன சொல்றாரு? அப்புறம் அவர் என்ன சொல்றான் பாருங்க, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீர் என்ன பணிஞ்சுக்கோ, நீ என்னை பணிஞ்சுக்கோ, வந்து என் காலில் விழுந்துரு, நீ என்னை பணிஞ்சுக்கோ, என் காலில் விழு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். சாத்தானுடைய சோதனை இப்படி தான் இருக்கும். மாட்டை வச்சிருவான். வட்டி என்ன பண்ணும்? குட்டி போடும். ஆசைப்பட்டு வாங்கின வட்டிக்கு வாங்கினது குட்டி போட்டு அது பெருசாக போய் நிற்கும் போது தான் ஐயோயோ மலை மேலே நிற்க வச்சுட்டான சாத்தான் நம்மள. சோதனை
எங்க போய் முடிய போகுது இந்த சோதனை? ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? ஆண்டவருக்கு அதிகாரத்தை கொடுக்குறான், மகிமையை கொடுக்குறான். எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் அதை கொடுப்பேன். அப்படின்னா என்ன? யார் ஏமாலியோ அவங்களுக்கு கொடுப்பான், யார் ஆண்டவரை விட்டு பிரித்து இருக்கிறோமோ அவங்களுக்கு கொடுப்பான், ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கொடுப்பான். ஆனால் நீ அந்த சோதனையை நீ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ரெண்டாவது பதில் சொல்றாரு. ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சூப்பராக கோட் பண்றாருங்க ஆண்டவர். வசனத்தை வச்சே கோட் பண்றாரு. உனக்கு வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனையையும் இப்படிதான் நீங்க கோட் பண்ணோம். எனக்கு இந்த சோதனை கிடையாது பிசாசே, அப்பாலே போ சாத்தானே, சாத்தானே எனக்கு பின்பாக போ சொல்றாரு பாருங்க. எனக்கு பின்னாக போ, பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ. சாத்தானை என்னைக்குன்னா நீங்க முன்னாடி நிக்க வச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஜோலியே கதையே முடிஞ்சிச்சு. விடவே மாட்டான், கண்டிப்பா விட மாட்டான். சாத்தானை உங்களுக்கு முன்னாடி என்னைக்குமே வைக்காதீங்க. உங்க குடும்ப விஷயத்துல சரி, உங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல சரி. ஒருவேளை சாத்தான் ஓவர்டேக் பண்றான், ஒருவேளை சாத்தான் வந்து ஓவர்டேக் பண்ணி நான் முன்னாடி நிக்கிறேன், நான் நடத்துறேன் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நான் நடத்துறேன் சொன்னா போராடுங்க முழங்கால. விடாதீங்க ஆண்டவரை. ஆண்டவரை, இந்த சோதனைக்காக நான் வந்திருக்கிறேன். சோதனைனா என்னன்னாக்கா, என்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் மனசுல சமாதானம் இல்லையோ போராடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு சமாதானம் கிடையாது, இந்த விஷயத்தில் எனக்கு சந்தோஷம் கிடையாது, இது என்னை பாதிக்குது, என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்குது, எனக்கு கஷ்டம். முழங்கால் போடுங்க. தானியேல் ஞாபகம் வரட்டும். 3 வேளை பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிந்தும் தானியேல் தினமும் 3 வேளையும் ஜெபித்தான். அக்னியில போட்டாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை. போடுங்க பரவாயில்ல, போட்டாங்க, அக்னியில விழுந்தாங்க. 7 மடங்கு சூளை அதிகமாக எரிஞ்ச அக்னியில விழுந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு முடி கருகாம கூட வெளியில வந்தாங்க. அதுதாங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிறதுக்கு கத்துக்கலாம் நம்ம எல்லாருமே. எப்படி ஆண்டவரை நான் சகிக்கணும், எப்படி ஆண்டவரை நான் ஜெயிக்கணும். நம்ம சில நேரங்களில் சோதனை வந்தோன்னு அப்படியே புஷ்ஷுன்னு ஆயிடுவோம். அப்படியே ஐயோ என்னால் ஜெபம் பண்ண முடியாது, என்னால் பைபிள் வாசிக்க முடியாது, ஐயோ தலையை தூக்கி தலை மேலே வச்சுப்போம். நம்ம பிரெயின் இருக்குதுல்ல இவ்வளோண்டு, அந்த பிரெயினை தூக்கி நம்ம மூளையை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு நடப்போம். என்னால் தான் முடியும், நான் தான் சாதிப்பேன், இதுக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். இல்லை, கண்டிப்பாக கிடையாது. உங்களால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. என்னைக்குமே சொல்லுங்க, சாத்தானே எனக்கு பின்னாக போ. ஆமென். எனக்கு பின்னாடி இரு, நீ எனக்கு முன்னாடியே வராத. இந்த உரக்க சத்தமா சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கார். 2வது பதில் தந்தாருங்க சாத்தானுக்கு. தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. வீட்டில் இருக்கிற சோதனையா இருக்கட்டும், ஆபீஸ்ல இருக்கிற சோதனையா இருக்கட்டும், வெளியில இருக்கிற சோதனையா இருக்கட்டும், எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவரே வழி தெரியாது எனக்கு, நீங்க மட்டும் தான் எனக்கு வழி, நீங்க மட்டும் தான் எனக்கு வழி ஆண்டவரே. நீங்க எனக்கு வழியா இருக்கும் போது நான் எந்த சோதனைக்கும் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்க வேலை செய்யற ஸ்தலங்களில் வருகிற சோதனை, உங்க வீட்டில் வர சோதனை, உங்க கூட பிறந்தவங்க மூலமா வருகிற சோதனை, உங்க பிள்ளைகள் மூலமா வருகிற சோதனை, எந்த சோதனை வந்தாலும் எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம்? ஒருத்தரும் கிடையாது. எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம்? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. ஏன்? உங்க வேலை செய்கிற இடத்துல யாரோ சோதனை கொடுக்குறாங்க, நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வழியில் போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் யார் மூலமாகவோ சோதனை, நீங்கள் உங்கள் வழியில் தான் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளில் யாருக்கோ சோதனை, நீங்கள் உங்கள் வழியில் தான் இருக்கிறீங்க. ஸோ ஏன் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? வெறும் முழங்கால் போடுவோம், டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். நான் சொல்லித்தர ஒரே ஒரு காரியம் இதுதான். நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? நான் ஏன் என் ஜெபத்தை விடணும்? நான் ஏன் என் பைபிள் ரீடிங்கை விடணும்? நான் ஏன் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை விடணும்? நான் ஏன் என் சர்ச்சை விடணும்? அந்த சோதனை அங்கே வந்திருக்குதுன்னா அங்கேருந்து ஓடட்டும், என்கிட்ட வராது.
அந்த சோதனை மூலமா நான் வந்து டம்மி ஆகக்கூடாது. என்ன டம்மியாக்க தானே நீ வந்திருக்கிற. நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகினால் தானே நீ வந்திருக்கிற. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன், உன் சோதனைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். எல்லாருமே தாண்டி வரோம். எல்லாருடைய சோதனையும் நம்ம கையை பிடிச்சி யாருன்னா நடந்து வந்தாங்களா? நம்ம சோதனையில் வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. கையை பிடிச்சி நடந்து வந்து வா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், உன்னை தாண்ட வைக்கிறேன் சொன்னாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற யாரும் கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம அப்படியே அடிக்கடி பாஸ்டர் சொல்வார், அப்படியே தூக்கி என் தலைமையில் வச்சுப்பேன் எல்லா சோதனையும். ஐயோ உட்காந்து யோசிப்பேன், பயங்கரமாக உட்காந்து அழுவேன், பயங்கரமாக. நான் சொல்லுவேன், ஏன் நீ அப்படி பர்சனலாக எடுத்துருக்கிற? நம்ம பிரச்சனையே அதுதான். அவர் பாருங்க, பின்னாடி போ சாத்தானே, நீ யாருக்கோ பேசுற, எனக்கு பேசலை. மூணாவது காரியம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, மூணாவது காரியம் பாருங்க, எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே அவரை அங்கே மலை மேலே நிறுத்துறான், இங்கே தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே நிறுத்துறான். உப்பரிகையின் மேலே நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரையானால் இங்கே தாழே குதியும். அங்கேருந்து குதி, சூசைட் பண்ண சொல்கிறான் ஆண்டவரை. சூசைட் பண்ணிக்கோ, அங்கேருந்து குதி. ஆண்டவருக்கே சொல்லித்தராங்க, ஆண்டவருக்கே சொல்லித்தரான். ஆண்டவரே இதெல்லாம் நான் ஜெயிக்கணும், ஆண்டவரே இதெல்லாம் நான் ஜெயிக்கணும், ஆண்டவரே இதெல்லாம் நான் ஜெயிக்கணும். தேவகுமாரன், தேவனுடைய குமாரனே ஆனால், நல்லாவே தெரியும் ஆண்டவர் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறான், நீ தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிட்டார் என்றும் அவனும் வசனத்தை வச்சு அடிக்கிறான். ஆண்டவரும் வசனத்தை வச்சு அடிக்கிறாரு, அவனும் வசனத்தை வச்சு அடிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. இப்படி எழுதி இருக்குதுல்ல, சங்கீதத்தில் எழுதி இருக்குதுல்ல, அவருடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களுக்கு கட்டளையிடும், அவர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீ தாழ குதியும். ஆண்டவருக்கு சோதனை தராங்க. ஆண்டவருக்கு பார்த்தா இவர் என்ன ரொம்ப வசனம் வச்சு பேசிட்டு இருக்கிறாரு, வசனத்திலே பேசி நம்மளும் வசனத்தை வச்சு அடிக்கலாம். என்ன கேடி பாருங்க சாத்தான், என்ன கேடி. ஹலோ, எத்தனை பேர் சோதனையில் விழுறோம், எத்தனை பேர் சோதனையில் விழுறோம், கொஞ்சம் யோசிங்களேன். கேடிங்க சாத்தான், கேடிங்க. ஆண்டவர் வசனத்தில் அடிக்கிறாருனாக்கா அவரையே வசனத்தில் அடிக்கிறான். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தெய்வ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, நீங்க குதிக்க, சூசைட் பண்ணிக்கோ, இயேசுவே இயேசு நீ சூசைட் பண்ணிக்கோ சொல்றான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுக்கு? அதற்கு இயேசு 13வது வசனம் 12வது வசனம், அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது அவரும் வசனத்தில் அடிக்கிறார். எழுதியிருக்கிறதே என்றார். பரீட்சை பார்க்காத ஆண்டவருடைய பிள்ளைகளை என்னைக்கும் சாத்தான் கிட்ட சொல்லுங்க, நீ பரீட்சை பார்க்காத. ஆண்டவருடைய பிள்ளைகளை பரீட்சை, நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா, நீ சவால் விடுகிற ஆளா இருந்தா, சாத்தான் கிட்ட சொல்ற காரியம், நீ என்னை பரீட்சை பார்க்காத, நீ ஒன்னும் எனக்கு எக்ஸாம் வைக்க வேணாம், நீ ஒன்னும் எனக்கு எக்ஸாம் வச்சு என்னோட கேள்வி கேட்க வேணாம், நீ கேள்வி கேட்க நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தாங்கிட்ட இப்படி பேச கத்துக்கங்க உங்க சோதனை காலத்தில். ஆமென். இந்த சோதனை காலங்களில் இப்படிப்பட்ட ஜெயம் நமக்கு வேண்டும். ஐயோ எனக்கு சோதனை வந்துச்சு, ஐயோ எனக்கு சோதனை வந்துச்சு. சோதனை எவ்வளவு நாளைக்கு வரும்? யாருக்குன்னு ஐடியா இருக்குதா? ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான், ஒரு டைம் தான். நீ மட்டும் அந்த டைம் சொல்றோம்ல, அந்த டைம்ல முழங்கால் போட்டுட்டீங்கன்னாக்கா ஜெயிக்கிறவங்க நீங்க தான். சாத்தானை ஜெயிக்க விடாதீங்க, விடவே விடாதீங்க. ஆனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்குதுல்ல, அந்த டைமில் எல்லா குப்பையும் நம்மளுக்கு வந்து கொட்டுவான், எல்லாத்தையும் வந்து கொட்டுவான். இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இதை கேளு, அதை கேளு, இதை பண்ணு, அதை பண்ணு. வீராதி வீரன், சூராதி சூரன், எதுவுமே ஜெயிக்காது. முழங்கால் மட்டும்தான் ஜெயிக்கும், முழங்கால் மட்டும்தான் ஜெயிக்கும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still, know that I am your God. அதான் சொல்றாரு ஆண்டவர், அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். மறக்காதீங்க, தயவு செய்து இதை மறக்காதீங்க. இந்த 40 நாட்களில் உபவாசம் இருக்கிறனாக்கா, ஆண்டவரை நான் ஜெயிப்பேன், ஆண்டவரை நான் ஜெயிப்பேன். பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்குது என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு, ஐயோ முடிக்கிறான் பார்த்தீங்களா? யார் முடிக்கிறா? அங்க பிசாசினாலே சோதிக்கப்பட்டு 2வது வசனத்தில், இங்க 13வது வசனத்தில் முடிந்த பிசாசை முடிக்கிறான் சோதனையை. அதான் பீரியட் ஆஃப் டைம், அதான் பீரியட் ஆஃப் டைம். 2வது வசனத்தில் சோதனையினாலே சோதிக்கப்பட்டு, இயேசு பிசாசினாலே சோதிக்கப்பட்டு, இங்க
பிசாசு சோதனையை முடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 40 நாட்களில் உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, உபவாசம் இருக்கும் போது, இந்த சோதனை காலத்தை நம்மளும் முடிக்க முடியும். அல்லேலூயா. இந்த எந்த சோதனையா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப டஃப்பாக தெரியுது, இது முடியாது, இது உள்ள நுழையவே முடியாது, என்னால் யோசிக்கவே முடியல. நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த சோதனையை முடிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே பாருங்க, இன்னும் அழகாக சொல்லுது, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு கரங்களை உயர்த்தி சொல்லாமா, ஆண்டவரே நான் சோதனையை முடிக்கும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய சோதனையாக இருக்கட்டும், மனுஷன் மேலே கோபத்தை வைக்காதீங்க, சாத்தான் மேலே கோபத்தை வைங்க. மனுஷன் மேலே கிடையாது, சாத்தான் தான் அந்த சோதனையை கொண்டு வருகிறவன். சாத்தான் கொண்டு வந்து இடம் கொடுத்துட்டோங்க. நம்ம இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம டஃப்பான சிச்சுவேஷனில் இருக்கிறோம், நம்ம கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, சோதனையெல்லாம் முடித்த பின்பு, சோதனையெல்லாம் முடித்த உடனே நம்ம என்ன ஆகிடும், அப்பாடா ஐயோ பெருமூச்சு விடுவோம். என்ன பெருமூச்சு? முடிஞ்சிச்சு சோதனை, எவ்வளோ நாள் நான் அவசரப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போதான் அந்த சோதனை முடிஞ்சுது. அடுத்தது பாருங்களேன், அடுத்தது என்ன வார்த்தை? சில காலம் போட்டுக்குது பாருங்க, போட்டுக்குது அங்கே பாருங்க. சில காலம் அவரை விட்டு விலகி போனான். எவ்வளோ நாள்? சில காலம். ஆமென். சில காலம் அவரை விட்டு விலகி, கொஞ்ச நாள் தான் விட்டு விலகி போனான். ஏன் தெரியுமா? அப்பாடா முடிஞ்சுதுடா, இந்த பிசாசு என்னை விட்டு போனான், இந்த கஷ்டம் என்னை விட்டு தொலைஞ்சுது, அவ்வளோதான், ஜாலி. பைபிள் வேணாம், ஜபம் வேணாம், எதுவுமே வேணாம், இனிமேல் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன், இதை தாண்டி வந்துட்டேன்ல அப்படின்னு நினச்சி சில காலம் உங்களை விட்டு முடிச்சு வைப்பான். அந்த சில காலம் தான் நம்ம காப்பாற்றிக்கணும். அந்த சில காலத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் அந்த சில காலத்தில் ஆண்டவரே இன்னும் அடுத்தடி நான் ஜெயிச்சிட்டேன், அடுத்தடி ஆண்டவரே, அடுத்த லெவலுக்கு போகிற ஆண்டவரே. கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மளுடைய சுற்றத்தாரையும் எல்லாத்தையும் அடுத்தடி கொண்டு போவார். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான தேவனுங்க, விட்டு கொடுக்காத தேவனுங்க. சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிட்டு அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். கீர்த்தியும் புகழும் நிச்சயமாக சில காலத்துக்கு பிறகு, சோதிக்கப்பட்ட பிறகு இத்தனையும் கர்த்தர் நமக்கு தருவார். கீர்த்தியும் புகழ்ச்சியும். அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியும். ஆமென். இது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் நம்பலனாக்கா இது நடக்காது. நீங்கள் நம்பணும். ஆண்டவரே இந்த சோதனை காலத்தில் நான் உங்களை விட மாட்டேன், இந்த சோதனை காலத்தில் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். ஏன் முடிவு அதுதான் ஆண்டவரே. ஆண்டவருக்கு உங்கள் முடிவு தெரியுமா? அதை தான் கேள்வி கேட்குறோம். ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? உங்கள் முடிவு தெரியுமா? என்னன்னா வரட்டும், என்ன சோதனைனா வரட்டும், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. ஸோ 3 வழிகளில் ஆண்டவர் சோதிக்கப்படுறாரு. முதல் அப்பமாக பதிது, அப்புறம் ஆலயத்தில் மேலேருந்து தள்ளுறான் அவரை. 3வது காரியம் அவரை வணங்குறான், அவரை வணங்க சொல்கிறான். என்ன கீழே குதிங்க. 3 காரியங்களில் அவரை பயங்கரமாக சோதிக்கிறான். கடைசியாக 2 தடவை ட்ரை பண்ணிட்டு 3வது தடவை வார்த்தையினாலே அடிக்கிறான், ஆண்டவரை வசனத்தினாலே அடிக்கிறான். கேடி பிசாசு ஒரு கேடின்றதை புரிஞ்சுக்கங்க. அவன் நம்ம பின்னாடியே தான் இருப்பான். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை வருதா, இது ஏதோ ஒரு சோதனை வந்து சாத்தான் கொண்டு வந்திருக்கான். ஜெபிக்கிறவங்க யாருன்னா அந்த வீட்டில் இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டீங்க, அவர் நினைக்காததெல்லாம் செய்வார். நம்ம நினைக்காததெல்லாம் அவர் செய்வார். ஆனால் நம்ம அந்த சோதனைக்குள்ளே பூந்துக்கிட்டு நான் சண்டை போடுறேன், நீ வா, நான் போ, நீ இழு, நான் இழுக்கிறேன், நம்மளால் முடியும், வா ஜெயிக்கலாம். ஒன்றும் முடியாது. சோதனையில் யாரும் நம்மளுடைய சுய பலத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? சோதனையில் நம்முடைய சுய பலத்தால் பக்கத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ வெக்கம். நான் ஏன் உன்னை பார்த்து சொல்லணும்? சோதனையாக இருக்குது இல்லை சமையல், அப்பா தூங்கி ஏன்ஸ்டர் உட்காந்து மெசேஜ் கேட்குறதே சோதனையாக இருக்குது. என்ன சோதனையில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். சோதனையில் விழாத,
ஆமாம், விழவே விழாதீங்க. அது என்னதான் வரட்டும், ஆண்டவரே நான் மூட்டை விலக மாட்டேன், நான் விழ மாட்டேன் ஆண்டவரே. இந்த அடையாளம் நம்மளுக்குள்ள இருக்குதுனாக்கா சோதனையை ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு உதவி செய்வார் நமக்கு. எல்லா சோதனை. இன்னைக்கு சங்கீதம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை. நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அது எழுதி வச்சு அவருடைய பேரை போட்டு வச்சுக்க. அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு எந்த நேரத்தில் அவருக்கு தெரியும். நீ ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே உன் சோதனையை தான். அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது நீ எப்போ நீ ரெடியாக இருக்கிற உனக்கு நான் உயர்த்தலாம் உன்னை. நீ எப்போ நீ ரெடியாக இருக்கிற அப்போது நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன். நம்ம ரெடியாக இல்லையே, நம்ம ரெடியாக இல்லையே. நான் அதை தான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த வருஷம் நான் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே எப்படியாவது இந்த தானியேல் ஜபத்தை நாங்கள் செஞ்சு நாங்கள் விடுதலை பெறுவோம் ஆண்டவரே, நாங்கள் விடுதலை பெறுவோம் ஆண்டவரே. அந்த தானியேல் ஜபம் உபவாசிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க தயவு செய்து, ஆண்டவரே பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிந்தும் தினமும் 3 வேளையும் தானியேல் எருசலேம் பல கனிகளுக்கு வழியாக பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த ஜபமும் விசுவாசமும் வேதமும் நமக்குள்ள இருக்குதுனாக்கா என்ன வேணா ஜெயிக்கலாங்க. எதுக்கும் பயப்படவே வேணாம். அல்லேலூயா. எதுக்கும் பயப்பட வேணாம். இதில் அத்தனை வசனங்களும் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. அத்தனை வேத வார்த்தைகளும் நமக்கு இருக்குது. அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நம்மளுக்கு கத்த தருவார். சோதனையை பார்த்து பயப்படாதீங்க. ஒருத்தனை போய் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சோதனை இப்பயாச்சும் சொல்லுங்க, சோதனையை பார்த்து பயப்படாத. எந்த சோதனை வந்தாலும் ஜெயிப்ப. எப்படி வந்தாலும் ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, ஆணித்தரமா சொல்லுங்க. எந்த சோதனை வந்தாலும் ஜெயிப்பீங்க. பயப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. நாம ஜெயிக்கிறவங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானு. ஹேய் வேணாம் வேணாம், அவங்கள பார்த்து சொல்லாதீங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தான் சொல்லுன்னு. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு வர சோதனையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு வர சோதனையை பார்த்து ஆண்டவரே அப்பாலே போ சாத்தானே, உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. நாங்கள் எல்லாருமே கரங்களை வைத்து சொல்லுவோம், நாங்கள் சோதனைகளை ஜெயிப்போம் ஆண்டவரே. நீர் அதுக்கு வழியை வைத்திருக்கிறீர் ஐயா. எங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருங்க.